மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். 2025 முடியும் தருவாயில் டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த ராசிக்கு கிரகங்கள் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க? கிரகங்களோடைய நகர்வு எதை நோக்கி பயணிக்க போகுது? இந்த ஆண்டு எண்டிலையாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லது பண்ணுறவங்களுக்கு செல்லப்பிள்ளை சனீஸ்வர பகவான். அவரோட ராசியில் பிறந்த நாங்கள் கடைசி வரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் வாழணுமா? எங்களைய உயர்த்துறதுக்கு தான் சனீஸ்வர பகவான் இருக்காரு. ஆனால் எல்லாத்தையுமே கொடுத்து கொடுத்து தடுக்கிறார். எங்கே போனாலும் டோர் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எங்களுக்கு நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு எதிர்ப்பு 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 எல்லா இடத்துலையும். இப்போல்லாம் நான் போனாவே ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னை பற்றி நெகட்டிவான திங்கிங் அதிகமாக வருதுங்க. அந்த அளவுக்கு நிறைய அடிபட்டு அவமானம் எனக்குன்னு ஒரு நாள் வரும்னு இன்றைக்கெல்லாம் ஒரு விஷயத்த கண்டும் காணாமல் நகர்ந்திட்டு இருக்கீங்க. எல்லாமுமே உங்களுக்கு தெரியாத நெளிவு சுழிவு இல்லை. உங்களோட கஷ்டத்துக்கு இன்றைக்கி நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் மனசில் 1000 கேள்விகள் இருக்குது. அது என்னவோ உண்மைதாங்க. இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்த வரையும் பார்த்திங்கனாவே குணம்னு சொல்லும்போது தங்கமான மனசு. இந்த கடகத்துக்கு இணையான மகரம் அப்படிங்கிறது 100% நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன் பார்த்து பழகாத ராசி, நிறைய விஷயங்களில் ஏமாந்த ராசி. அடுத்தவனை ஏச்சிட்டு தான் பிழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. வாழ்க்கையில் என்னுடைய கடுமையான எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் இருந்தும் கடந்து வந்த ராசி தான் இன்றைக்கி இந்த மகரம். இங்கே குரு நீசங்க. பணத்தை பற்றின அருமை இவங்களுக்கு தெரியவே தெரியாது. பணத்தை பற்றின கவலையே தெரியவே தெரியாது. பணம்னா அசால்ட்டாக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ரெகுலர் இன்கம் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது இருக்கிற வரையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அல்ல. தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், கஷ்டப்பட்டாலும் அவங்களும் நல்லா வாழணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் மகரம் பிஸ்னஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் எவ்வளோ கடன் இருக்குது, அந்த தொழிலில் எவ்வளோ கடன் இருக்குன்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. இப்போ திருமண வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகளை இன்றைக்கி இந்த மகரம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் பக்கத்தில் போய் எவ்வளோ தூரம் பேசினாலும் தன்னுடைய குடும்ப விஷயத்தையும் துளியும் மகரத்துக்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ரொம்ப நாட்கள் பழகி இருந்தால் கூட ஒரு 10லேருந்து 20% தான் சொல்லுவாங்களே தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 80% அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. என்னோட கஷ்டம் எனக்கே இருக்கட்டும், நானே அதை பார்த்துக்கிறேன். ஏன்னா பழைய அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு 1000 வலியையும் வேதனையும் கொடுத்துருக்கு. ஆறுதல் தொலாவ போன இடத்துலையே நிறைய அவமானங்கள் பட்ட ராசி இந்த ராசி மகரம். தைரியமாக சொல்லலாம். இன்னைக்கு ஆதரவு ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம். போகிறவ இறவங்கிட்டெல்லாம் திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள். இதெல்லாம் உனக்கு நான் ஆல்ரெடி வேணும், இதெல்லாம் நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன்ல, உனக்கெல்லாம் இப்படி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் நபரால் காயப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி இருக்குது. சனீஸ்வர பகவான் இன்னைக்கு 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி. இன்றைக்கி எங்களுக்கு கெடுதல் மேலே கெடுதல் நடந்துகிட்டே இருக்குது. வாழ்வாதாரம் உயர மாட்டேங்குது. பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு வழிகள் தெரிய மாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு நேர்மையான வழி கிடைக்க மாட்டேங்குது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவானுடைய செல்ல பிள்ளைகளான நீங்கள் உங்களுக்கு சூதுவாது தெரியாதுங்க. அதனாலேயே இன்றைக்கி முன்னுக்கு வராமையே போயிட்டீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படியெல்லாம் நான் வந்திருக்கணும், எப்படியெல்லாம் க்ரோத் ஆகிருக்கணும். இன்றைக்கி அந்த க்ரோத் அப்படிங்கிறது மகரத்தை பொறுத்தவரை ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், அடுத்து ராகு உங்களுடைய ராசியை நோக்கி போகிறார். ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரி பயத்தை இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. ராகு என்றைக்குமே ராசியை நோக்கி வர்றது அவ்வளோக்கா சிறப்பு இல்லை. இன்றைக்கெல்லாம் குடும்பஸ்தானத்துலேயும் ராகு வாக்குஸ்தானத்துலேயும் சம்மந்தப்படுறார். இப்போ குடும்பம் உருவாகிறதுக்கு 1000 தடைகளை ஏற்படுத்துவார். அந்த குடும்பத்துலேருந்து நம்மளே எனக்கு விட்டா போதுங்க, நான் வெளியே ஓடி வந்துடுறேன், என்னால் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் சந்திக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு மன சுமைகளை அதிகமாக கொடுப்பார். சொந்த வீட்லேயே இன்றைக்கி நீங்கள் எதிரியை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிதர்சனமான உண்மை. உங்களால் பணம் அடைஞ்ச பல பேர் இன்றைக்கி உங்களையே அவமானப்படுத்தப்படுறீங்க. யார் நீன்னு கேட்காத ஒரு சூழ்நிலைகள் தான். இன்றைக்கி 100 பேரில் ஒருத்தராக இருக்கீங்க. ஒரு காலத்தில் அந்த ஒருத்தர் மாதிரியே நீங்கள் ரொம்ப ப்ரியாரிட்டியாக பெருசாக பேசப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி யாரோ ஒரு மூலையில் ஏனோ தானன் மாதிரி வாழ்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் இன்றைக்கி உங்கள் ராசியோடைய நிலைமை இருக்குது. இன்னுமே சொல்லலாங்க. இன்றைக்கெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறது, எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறது, ஏனியாக அடுத்தவங்களுடைய உழைப்பு அப்படின்னு உங்களுடைய உழைப்பை பயன்படுத்திட்டு எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க மற்றவங்க. அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறீங்க. வேணால் நான் எங்கேயோ வாழ்க்கையில் வருவேன்னு நினச்சிருப்பாங்க. இந்த மகரெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது
நிறைய இங்க யாருங்க இவங்கள விட யாருங்க உழைப்பாளி? இவங்கள விட யாருங்க தன்னம்பிக்கை அதிகமான வாழ்க்கையில இவங்கள விட யாருங்க கஷ்டப்பட்டவங்க? சின்ன வயதில படக்கூடிய கஷ்டங்கள் தான் பெரிய அளவுக்கு பேசப்படும். அப்ப சின்ன வயதிலேருந்தே மகரம் குரோத் ஆயிருக்குங்க. எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ராசிய பொறுத்தவரையும் ஜென்ம சனி காலங்கள், ஜென்ம குரு காலங்கள், குரு 6க்கு போறது இதெல்லாமுமே ஒரு 2, 3 வருடங்களாக ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது குடுக்காம தடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணு ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு வரும்போது பணம்னு ஒரு காசு பார்க்க முடியாதுங்க. என்ன வேணாலும் முட்டி மோதி உழைச்சு பாருங்க. அங்குமே பிறந்த கால ஜாதகத்துல இந்த 2ல சனீஸ்வர பகவான் இருக்கவங்க கும்பத்திலேயே மூலத்திரிகோணம் பலம். 2ஆம் அதிபதி 2லயே இருக்கும்போது இன்னைக்கு அவங்க தான் வந்து வயித்துல வந்து நெருப்ப கட்டின மாதிரி இந்த பணத்த பார்த்து பயப்படுறாங்க. இந்த பணத்த சேமிக்க முடியலன்னு பயப்படக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் தான். இன்னுமே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கடந்து வந்த பாதை இந்த ராசி. அவ்வளோ ஒரு வலிகளும், அவ்வளோ ஒரு வேதனைகளும், கஷ்டத்திலயும் இன்னைக்கு ராஜா மாதிரி தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு உழைப்பாளின்னு பெயர் வாங்கியிருக்கீங்க. இன்னும் அடுத்தவனுடைய ஒரு பணம் இவங்க கிட்ட இல்லைங்க. அந்த அளவுக்கு தான் பேரும் புகழும் கொண்ட ராசி. வெறும் பேர வச்சு என்ன பண்றது? நாங்க தான் சம்பாரிக்கல அப்படிங்கிற வெறுப்புகள் தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தட்டும் இந்த ராசிய பொறுத்தவரையும். எப்படி இருக்க போகுது 2025 இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு பிரச்சனை. அது லாங் டைமா, ஷார்ட் டைமா, அது நமக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது? எந்த வழியில போனா நமக்கு வெற்றி? எந்த வழியில போனா நமக்கு வீழ்ச்சி? எவ்வளோ காலங்கள் அமைதியா இருக்கணும்? எவ்வளோ காலங்கள் நம்ம நல்லா தொழில் பண்ணணும்? இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோச்சாரத்தை கொண்டு போய் எடுத்து போய் நம்ம பிறந்த கால ஜாதகத்தை வச்சு கம்பேரிசன் பண்ணுறது ஒரு 20 to 30% அதிகபட்சம் தான். அதனால பிறந்த கால ஜாதகத்தை மட்டுமே தான் பாருங்க. அது மட்டும்தான் தனி மனிதனுக்கு கடவுளால நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப அதுல என்ன இருக்கோ அதுதான் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. இப்ப இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% தற்காலிகமான சூழ்நிலைகளை கொடுக்கும். இப்ப தற்காலிகமானதா அது நிரந்தரமானதா அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்லும். ஃபர்ஸ்ட் இந்த டிசம்பர் மாதத்துல ராசிக்கு 2ல ராகு, ராசிக்கு 3ல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 7ல குரு வக்ரமாயிருக்காரு, ராசிக்கு அஷ்டமத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன். 12ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. முதல்ல நல்ல விஷயங்கள் என்ன நடக்க போகுது? காசு தங்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக காசு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. வருத்தங்கள் தான் போயிட்டே இருக்கு. என்னுடைய புத்தி எனக்கு பயன்படல. அடுத்தவனுக்கு தான் பயன்படுது. அவனுக்கு ஐடியா சொல்றேன். அவன் ஜெயிக்கிறான். அதே ஐடியா வச்சு என்னால ஜெயிக்க முடியல. எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்படிங்கிற மாதிரியான வெறுப்புகள் தான் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அது எல்லாமே மாறப்போகுது. குரு ராசியை பார்க்குறாரு. குரு ராசியை பார்க்கறது ஒரு முதல் தர யோகங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து 7ஆம் பார்வை தான். 5ஆம் பார்வை கூட குழந்தைத்தனமான பார்வை. இந்த 7ஆம் பார்வை தான் சிறப்பான தரமான பார்வை. அப்ப ராசியை வந்து குரு பார்க்கறது ஒரு யோகம். எங்கிருந்தாலும் குரு பகவானுடைய ஆதரவு இன்னைக்கு நிச்சயமா இருக்கு. ஒரு அடி விழுந்தாலும் தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்னு ஒரு பிரச்சனையிலேருந்து டக்குன்னு மீண்டு வெளியே வந்துருவீங்க. கஷ்டப்பட்ட காயங்களுக்கு இனி மருந்து கொடுக்கும் விதமாக குருவோடைய பார்வை. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலக போது. ரொம்ப நாட்களாக கல்யாணமாகவே இல்லைங்க. 29, 30 ஒரு விஷயம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க திருமணத்துக்கு. என்ன ஆனாலும் போஸ்ட்பான் பண்ணிட்டே இருக்காங்க மேரேஜை. இந்த வீதிக்கு வந்தா, இந்த ஏரியாவுக்கு வந்தா இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணமா, இது பார்க்கறக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்க மேல வன்மத்தோடு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக தரமான வரன். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தரமானது. இதுக்காக இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குருவுடைய பார்வையில திருமணம் சார்ந்த யோகங்கள் சூப்பரா நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஃபியூச்சரை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் பேரம் பேத்தி காலத்து வரை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பணத்தை சேமிக்க முடியலன்னு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரக்கு காத்துட்டு இருக்கு. இன்னைக்குமே திருமண வாழ்க்கையில தக்க வச்சுக்க முடியாம எவ்வளோ பெரிய உழைப்பாளி வாழ்க்கையில இந்த மகரத்தோடைய சாக்ரிஃபைஸ் யாருமே எந்த ராசியுமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில குரு நீசம், நல்லது கெட்டது தெரியாது, செவ்வாய் உச்சம், அப்பப்போ எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுனால அந்த ஏமாற்றம், சனி வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்த வாழ்க்கையில வேற எதுவுமே தெரியல. இதனாலேயே பல பிரச்சனைகள் வாழ்க்கையில வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அது எல்லாத்துக்குமே திருப்பி நல்ல ஒரு காலமாக இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளும் தீர்ந்து வெளியே வர்றதுக்கும், திருமணம் சார்ந்த யோகங்களுக்கும், பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கும், புதிய திருமணத்துக்கும், இந்த செலவினங்களுக்கும் எல்லாத்துக்குமே கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால, ராசியாதிபதி வக்ரம்னால நீங்களே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் இது எங்கே நடக்க போகுது, இது எங்கே கிடைக்க போகுது, நம்ம எதுக்கு முயற்சி பண்ணிட்டு அப்படிங்கிற விரக்தி தன்மை ரொம்ப அதிகமாக வரும். அதெல்லாமே வராமல் பார்த்துக்கோங்க.
இனி இந்த யோக குருவாக செயல்படக்கூடிய குரு 7ல உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, இது ஒரு தலை சிறந்த யோகம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம காப்பாத்துறதுக்கு, நம்ம பின்னாடி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கு. நம்ம விழுந்தாலுமே நம்மள எழுந்துருவோம் திரும்பி அப்படிங்கிற ஒரு தைரியத்த குடுக்கறதுக்கு குருவோடைய பார்வை இருக்கு. 11ஆம் அதிபதி 11லயே இருக்கும்போது, நம்மளுடைய மனதிற்கு பிடித்த சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ ஃப்யூச்சர பத்தி பயப்படாதீங்க. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எஃபோர்ட்ஸ் போட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த காலத்துல உங்களுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்ப முன்ன சொல்லிட்டு இருந்த மாரி, இது வெறும் கோச்சாரம் மட்டுமே தான். பிறந்த கால ஜாதகத்தோட இதை வச்சு இணைச்சு பார்க்கக்கூடாது. லக்னம் வேறையா இருக்கும், ராசி வேறையா இருக்கும், நடக்கக்கூடிய தசா புத்திகள் வேறையா இருக்கும், பிளானட்டரி கன்ஜெக்ஷன் வேறையா இருக்கும். இது எல்லாத்தையும் பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.